பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு முனைப்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதி அவர்கள் நேரா போய் சபாநாயகர் அறையில எதிர்கட்சி தலைவர் போய் சந்திச்சு வந்திருக்காரு. விசிகா மாநாடு சமீபத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடைபெற்றிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்த இப்ப என்ன பண்ண போறீங்க, அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்த சொல்லுங்க. Presented by Fueldigi. Websites, business software and mobile apps. Technology that moves your business forward. Fueldigi. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நாம சில முக்கியமான விஷயங்களும் வெளிப்புறமா தெரியாம அரசியல் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். அதுல முதலாவதாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், மதுரை மத்திய தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இவரை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று வந்தவனையும் 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றவங்களும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறமா இவரை பாத்தீங்கன்னா ஐடி துறையில டம்மியா ஆக்கப்பட்டாங்க. ஸோ இவரோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு பேசுகிறோம். என்ன அப்படின்னா, தோல்வி விட்டுறது மட்டும் இல்லாமல் கட்சியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். எனக்கு இனிமேல் கட்சி வேணாம், முழுக்க போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில தான் இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். மிகுந்த அறிவாளி, ஃபினான்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் சட்டமன்ற தேர்தலில் தோத்தார் இல்லையா. ஸோ மீண்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு முனைப்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு, ஏன் இப்ப மீண்டும் அரசியலுக்கு வர்றாரு, ஏன் வெளியே போனாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ திமுக அரசாங்கம் இருக்கு இல்லையா, 2021ஆம் ஆண்டு அதிமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டில அமர்ந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பரபரப்பா வெளியே வந்தது. என்ன அப்படின்னா, சபரீஷனும் மற்றும் உதயநிதி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒரு 30,000 கோடியை அந்த ஒரு வருஷத்திலேயே ஊழல் செய்ததாக ஒரு ஆடியோ பரபரப்பா வெளிவந்தது. இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் பேசுற மாதிரியும் ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட இவங்க 30,000 கோடியை சம்பாரிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, எங்க பணத்தை பதுக்குறது தெரியாம தில்லாடிட்டு இருக்காங்க அப்படின்ற வகையில பேசியிருப்பாரு. சோ இது பின்னால அவரே இதை மறுத்துட்டாரு. இது ஃபேப்ரிகேட்டட் தான், இது நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த வாய்ஸை முதல்ல வெளியிட்டது அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர். Both Uday and Sabri have realized they made more money over here than they spent over their lives. And now it's getting to be a problem how to handle it, how do you get covered, how do you pay them for it. And what do you make 10, 20, 30, 50%? Simply we pay it back to because it's one. Where the inclusion not being effectively not making itself a prostitution. ஸோ இந்த சூழ்நிலை தான் அதுக்கப்புறமா இவர் திமுக தலைமையால ஓரங்கட்டப்பட்டிருந்தாரு. பெருசா இவருக்கு வாய்ஸ் இல்லாம இருந்தது. ஸோ தற்பொழுது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு போய் அந்த விழாவில் பங்கெடுத்து கலைஞருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சுட்டு டெய்லி பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல தொண்டர்களை சந்திக்கிறது, கட்சி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இப்படின்ற அடிப்படையில போயிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போது திமுகல மறுசீரமைப்பு குழு கொடுத்த பரிசீலனை அடிப்படையில் நிறைய மாவட்ட செயலாளர்கள், அதாவது வயது நிர்ணயிச்சு 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையும் நீக்கிட்டு புதியதாக இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்குற மாதிரி செயற்குழுல தீர்மானம் எல்லாம் போட்டாங்க இல்லையா. அந்த அடிப்படையில மதுரையை சேர்ந்த மதுரை மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கிற தளபதி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக ஒதுங்க போறாரு. ஸோ இந்த இடத்துல தனக்கு அந்த மதுரை மாவட்ட செயலாளர் போஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லி காய் நகர்த்திட்டு இருக்காரா, ஆக்டிவா கட்சி பணியெல்லாம் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதோட ஒவ்வொரு துறையும் மானிய கோரிக்கையில விவாதங்கள்லாம் நடைபெற்று வருது. இதுல பாத்தீங்கன்னா யூஸ்வலா இல்லாம அன்யூஷுவல் டைம் முடியுது. 7 மணி வரைக்கும் சபாநாயகர் நடத்துறாரு. இது அவரே பெருமையா சொல்றாரு, இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு நீண்ட நேரம் நடந்தது இல்லை. அதிகபட்சமா 3 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ சபையை முடிச்சிருவாங்க. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா சபையை ரொம்ப நேரம் நடத்துறாரு சபாநாயகர் திரு JCD. இதுல என்ன
என்ன அதிசயம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இந்த அவையில் நடந்துட்டு இருக்கு. அதாவது மானிய கோரிக்கைகளை பதில் அளிக்கிறோன்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கடுமையா ஒவ்வொருத்தரையும் கேவலமா பேசிக்கிறது, சண்டை போடுறது, அவங்க ஈகோ சிஸ்டத்தை டச் பண்றது. ஸோ ஆக்கப்பூர்வமான சபை நடவடிக்கைகள் எதுவும் நடக்கிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வந்து பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில், அதாவது மணிக்கணக்காக நடக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை, துறை ரீதியான விவாதங்களும் எதுவும் நடக்கிறது இல்லை, ஒருத்தரை தாக்கிக்கிறது, ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது, சண்டை சச்சரவு போயிட்டே இருக்கிறதுனால தான் அன்லிமிட்டடா டைம் போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததா இல்லைன்ற அடிப்படையிலையும் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பிச்சாவே இந்த சபையில பிரச்சனைகள் தான் வருது. ஸோ ஆதவ அர்ஜுனா பேசாத வரைக்கும் பிரச்சனையே இல்லைன்ற அடிப்படையில அவங்களுமே சபாநாயகர் கிட்ட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் என்ற அடிப்படையில சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் நேரா போய் சபாநாயகர் அறையில எதிர்கட்சி தலைவர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விவகாரங்களை பேசாம உங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து பேச வேண்டிய விஷயத்த பேசாம, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம, மடைமாற்றும் விதமாக டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்லாம ஒத்தி தாக்கி பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. சோ ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஊழல் செய்யறோம் அப்படின்ற அடிப்படையில பேசுறாங்க. சோ ஆதாரம் இல்லாம சபையில பேசக்கூடாதுன்றது முறை. ஆனா அந்த முறையை மீறி நடந்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா சபையை சுமூகமா நடத்த முடியாது, அது உங்களுக்கு தான் கெட்ட பேரு, பாத்துக்குங்கன்ற மாதிரி ஏகபோகமா பேசிட்டு வந்திருக்காரு. இவரும் ஜேசிடியும் கொஞ்சம் நடுங்கி தான் போயிருக்காரு. இல்ல இனி வரும் காலங்கள் அப்படி நடக்காது, நானுமே வார்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், பொதுக்கூட்டங்கள் போல பின்னாடி எழுந்து கத்துறாங்க, குதிக்கிறாங்க, ஸோ இதை இப்படியே அலோவ் பண்ண மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது போக வந்து உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கேள்வி கேட்கறது பதில் சொல்லாம மடைமாற்றம் விதமாக ஊழல் செய்தும் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அந்த சபை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னு நீங்க சொல்லிடுறீங்க, சபாநாயகரான நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா லைவ்ல இருக்கிறதுனால இத வந்து ரீல்ஸா எடுத்து திமுகவை வறுத்து எடுக்கிறாங்க. சோ செய்யாத தவறுக்கு செய்தது போல ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணி ரீல்ஸா போடுறதுக்காகவே இந்த லைவான விஷயங்கள் நடைபெறுகிறதா? சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. நீங்க சபை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னு சொன்னாலும் வெளியில அது உலா வருது, மக்களும் பாக்குறாங்க இல்லையா? அப்ப தவறான தகவல்களை வந்து உங்க அமைச்சர்கள் வந்து ரீல்ஸ் போடுறாங்க, உங்க கட்சிக்காரங்க ரீல்ஸா செயல்படுறது எந்த விதத்துல நியாயம் என்ற அடிப்படையில கேட்டாரு. சோ அதன் அடிப்படையில தான் இன்னொரு விஷயமும் பரிசீலனை இருக்கு. அதாவது இனி வரும் காலங்களில் சபை நிகழ்ச்சியை நேரடியா ஒளிபரப்புவாங்க, ஆனா 10 இருந்து 15 நிமிஷம் டிலேடா தான் ஒளிபரப்ப போறாங்க. அப்போ சபையில நடக்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுற விஷயங்கள் வெளியே போகாது, அதுக்கு ஏத்த மாதிரி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் எடிட் செய்யப்பட்டு தான் மக்களுக்கு போவோம் அப்படின்ற அடிப்படையில சபாநாயகரும் உறுதி கொடுத்திருக்காரு. இதுக்காக வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. எனி டைம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரலாம் அப்படின்றதையும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. விசிகா மாநாடு சமீபத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துகிட்டு தான் சொல்றாங்க. சோ இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேச முடியாம அறகுறையா இறங்கிட்டாரு. எப்பவுமே யூஸ்வலா அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா அந்த மாநாடுல மணிக்கணக்கா பேசுவாரு, எழுச்சி உரையாற்றுவாரு. அப்பேற்பட்டவர் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 இருந்து 15 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாரு, உடனே முடிச்சுட்டாரு. அத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு மாநாட்டை கூட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டை கொஞ்ச நாள் தலைவர்கள் பேசினா மட்டும்தான் அந்த மாநாட்டு வந்து முழு மனதோட வந்து ஒரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் அந்த செலவு பண்ண விஷயத்துக்காக அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சு அவர் 15 நிமிஷம் முடிச்சதுக்கு காரணமே அவரை நெருக்கிட்டாங்க. அவரால் மூச்சு விட முடியாம மயக்க நிலைக்கு போற அளவுக்கு ஆயிட்டாரு. அவரால் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா மேடையில வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், தள்ளு முள்ளு, ஒரு கண்ட்ரோல் இல்ல, ப்ராப்பரா ஆர்கனைசேஷன் இல்ல. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 6 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா 10 லட்சம்
லட்சம் பேர் மேல வந்துட்டாங்க. ரெண்டாவது, அதை ஆர்கனைஸ் பண்ண விதத்திலையும் நிறைய குளறுபடி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. முறையான போலீஸ் பாதுகாப்புமே அவருக்கு வழங்கப்படல அந்த கூட்டத்துக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கும், அதே நேரத்துல எங்களோட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து அமைச்சரா இருக்காரு, அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு முறையான ஒரு பாதுகாப்பு தமிழக காவல்துறையால வழங்கப்படல. சோ இது வந்து தமிழக காவல்துறை வந்து ஏன் இவ்வளவு ஒரு அலட்சிய போக்கா இருந்தாங்க, ரொம்ப ஆதங்கப்பட்டு இருக்காரு. சோ இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் என்ன பண்றாங்கன்னா, விசிக தலைமை வந்து கள்ளக்குறிச்சி எஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படி கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்துல சடனா ஒரு பெரிய கூட்டம் வந்து மாபா ஸ்டேஜ் மேல ஏறி எங்க தலைவரை வந்து கொல்லணுன்ற நோக்கத்தோட செயல்பட்ட மாதிரி தெரியுது. திடீர்னு எப்படி அப்படி ஒரு கூட்டம் வந்து ஏறி வர முடியும்? அதே நேரத்துல நாங்களாம் அரண் போல அவரை பாதுகாத்துக்கிட்டோம், இல்லைன்னா அவர் மேல தாக்க முயற்சி நடந்திருக்குமோ அப்படின்ற அடிப்படையிலேயே எங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ அது போக வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் சடனா மேல ஏறி வந்து திட்டமிடாத ஒரு கூட்டம் அது நோக்கி வந்ததையும் நாங்க வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ ஏற்கனவே நாங்க பல முறையை வந்து இதுக்கு முந்தைய அரசாங்கத்துக்கிட்டே சொல்லியிருக்கோம். தலித் தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எங்க தலைவருக்குமே உயிருக்கு பாதுகாப்பத்தில் அச்சுறுத்தல் இருக்கு, அவருக்கு வந்து போலீஸ் ஏந்திய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு பல முறை எச்சரிக்கை கொடுத்தோம். இது யாருமே வந்து எடுத்துக்கிறது இல்லை. அப்போதைய அரசாங்கமும் அப்படிதான் இருக்குன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து நாங்க இந்த அரசு அமைச்சரவையில இடம்பெற்று ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கிற ஒரு கட்சி தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்ற ஆதங்கத்துல விசிக தலைமை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கள்ளக்குறிச்சி எஸ்பி கிட்டையும் இந்த விஷயத்து சம்பந்தமா கொல்ல சதி நடந்ததா அப்படின்னு விசாரிக்கணும்ன்ற தலைமையும் கொடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் திருமாவளவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசால தெரிவிக்கப்பட உள்ளது. அதுதான் விஷயமா சொல்லப்படுது. ஸோ சமீபத்துல தொழில்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அறிவிச்சார் இல்லையா, பரந்தூர் விமான நிலையம் சென்னையின் 2வது விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சரி இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்றீங்க 48% இடங்கள் தான் கையகப்படுத்தி இருக்காங்க விவசாய நிலங்களை, அதனாலதான் இந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம். திமுக சொன்ன மாதிரி 90% எந்த விவசாய நிலமும் கையகப்படுத்தல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு இந்த இடத்தை இப்ப என்ன பண்ண போறீங்க, அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பி இருப்பாங்க. சோ இது சம்பந்தமா அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் 48% இடம் தான் வந்து வச்சிருக்காங்க, அதுலயுமே 1700 ஏக்கர் வந்து அரசாங்க இடம் அப்படின்ற அடிப்படையில பேசியிருப்பாங்க. சரி இந்த இடத்தை என்ன பண்ண போறீங்கன்னா அப்படின்னா, அதாவது விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில இந்த இடத்த வந்து நாங்க ஒரு சிப்காட்டாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் வளர்ச்சி உகந்ததா மாத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் இந்த திட்டத்தை கைவிட்ட பர்பஸ் அந்த இடத்துல விவசாய இடத்தை பாதிக்கக்கூடாது, அந்த இடத்துல நீர்நிலைகள் அதாவது சதுப்பு நிலம் சார்ந்த பகுதி, இந்த பகுதியில வந்து விமான நிலையங்களை கொண்டு வந்தா சென்னைக்கு மழை காலத்துல பெரும் வெள்ள சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த இடத்துல ஏர்போர்ட் வேண்டாம், 3 முறை அறுவடை செய்ய முடியும், அதாவது 3 காலகட்டத்திலே அறுவடை செய்யக்கூடிய ஒரு எப்பவுமே நீர்ப்போக்கான பூமி இது அப்படிலாம் சொல்றீங்க. சொல்லிட்டு இப்ப திருப்பும் அங்க வந்து தொழில் துறையை கொண்டு வர போறோம், பொருளாதார வளர்ச்சி அடைய போறோம்னு சொல்றீங்கன்னா இதுக்கு பேரு மாற்று திட்டம் இல்லை. அதாவது அப்போ பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றது இருக்கு வாதம். எப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ் கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. அப்ப விவசாயிகளுக்கு அந்த இடம் பயன்பட போறது இல்லை. அப்போ இதை வந்து நாங்க விவசாய பூமியை பாதுகாத்துட்டோம்னு சொல்லி பேசுறதுல வாழ்க்கையே பேசுறதுனால என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கம்யூனிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடங்களை விவசாயிகிட்ட திருப்பி கொடுக்கணும், இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது மாற்ற ஐடியா பண்றோம், இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ் கொண்டு வர போறோம், சிப்காட் கொண்டு வர போறோம்னு சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் டே பை டே ஆளுங்கட்சிக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க கொடுக்குற ஆதரவை கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளுமே கூடிய விரைவில் வாபஸ் வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் எல்லாரும் அரசியல் வல்லுநர்களால கணிக்கப்படுகிறது. ஸோ இதை மாதிரி வந்து பல்வேறு தரப்புல இருந்து தொடர்ந்து தாவேக அரசுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் பண்ணாலும் பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டணி கட்சியும் தொல்லை கொடுக்குது, எதிர்கட்சிகளையும் பல விதமான கேள்வி கேட்கிறாங்க. இவங்களுக்கு அது சரியான பதில் சொல்ல தெரியாம மாட்டிட்டு தாவேக முழிக்குது. ஸோ இதை
இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். மீண்டும் இதே போல அதிரடி அரசியல் பார்வையில உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.